பெரியவாளும் காந்தி மற்றும் 4 hours பேசியிருக்கா இண்டிபெண்டன்ஸை பற்றி. அப்போ வந்ததுனால தான் பெரியவா கடைசி வரைக்கும் தான் சித்தியார வரைக்கும் கதிர் ஆடைய அவர் அணிஞ்சதுக்கு காரணமே அது. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் எதா இருந்தாலும் பரம அனுகிரகமூர்த்தி. பெரியவாளுக்கு கோபம் வந்து யாருமே பார்த்தது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கண்ணதாசன்கிறவரையே பெரியவா தான் அவர் ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கினது. கவிஞர் கண்ணதாசன் எங்கே அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதுறதுக்கு மூல காரணம், கண்ணதாசன் எழுதுறதுக்கு மூல காரணமும் மகாபெரிவா தான் காரணம். மறுநாளைக்கு போய் இந்த டாக்டர் கிட்ட போய் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அன்பிலீவபிள், இந்த பிரெயின் டியூமர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்ட்டான் அந்த டாக்டர். அதனால அவருடைய ஒரு அனுகிரகம் கடாட்சண வீக்ஷணம் பட்டுடுத்துன்னா எப்பேற்பட்ட சிரமமா இருந்தாலும் நிச்சயமா தீந்துரும். எத்தனையோ பேர் வெள்ளக்காரா வந்தா கூட 1990s அத்தனை பேரும் அவர்கிட்ட ஒத்தருமே கிட்ட போகும். அவர் வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டாப்புல தன்னுடைய டிக்னிட்டியில் அவர் தண்டவாளம் மாதிரி போயிட்டே இருந்து. பட் யார் வந்து எதை கேட்டாலும் அவருக்கு கிடைக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதுதான், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுக்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம்னு எப்பெல்லாம் உலகத்துல சாதுக்கள்னா சண்டை போடாதவனுக்கு சாதுக்கள்னு அர்த்தம் இல்லை. சம்பிரதாயத்துல அவளுடைய சம்பிரதாயத்துல அந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி பெண்ருக்கா பார்த்தாக்க அவளுக்கு தான் சாதுக்கள்னு பேர். அந்த மாதிரி உள்ளவாளுக்கு என்னைக்கு சிரமங்கள் ஏற்படுறதோ அப்ப நான் வந்து ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணி அவளுக்கு நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு பகவத்கீதையினுடைய வாக்கியம். அவர் வந்து ஒரு பசுமாடு பேசினா பசுமாடுகிட்ட பேசுவார், ஒரு பக்ஷிகிட்ட கிளிகிட்ட பேசினா கிளிகிட்ட பேசுவார், மனுஷால்கிட்ட பேசணும்னாலும் மனுஷால்கிட்ட பேசுவார், யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். அதுவே மற்ற மதத்தினருக்கும் பெரியவா அவர்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்திருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு தர்கா இருக்கு, அந்த பிரேயர் தர்கா இருக்கு. அப்போது சில பேர் சொன்னாலாம், இல்லை நம்ம பூஜை பண்ணும்போது இந்த பிரேயரை சிரமமாக இருக்கே, தர்கா வேணா நகர்த்திடலாமான்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாராம் அவன் கரெக்டாக ஏந்துக்கிறதுனால தான் நானும் கரெக்டாக ஏந்துக்கிறேன் அப்படின்னா. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட மகா பெரியவா அவர்களை பற்றி பேசுறதுக்காக சந்திரமௌலி தீட்சிதர் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ போன வீடியோ வந்து பீடாதிபதி அவர்களை பற்றி பேசணும், நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எப்படி உங்கள் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க எல்லாரும்? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் வெல்விஷர் சர்க்கிள், பேரண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப நம்மளை புகழ்ந்து பேசினா. பட் எல்லா புகழுக்கும் ஒரே காரணம், நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய மகாபெரிவாளுடைய ஒரு அனுகிரகம் தான். ஆமாம், அது இந்த நாள் நாம் உட்காந்து பேசுறது வைகாசி பிறந்திருக்கு. வைகாசி பிறந்தது மட்டும் இல்லாம மகா பெரியவா அவர்களும் இந்த வைகாசியில தான் அவங்களும் பிறந்திருக்காங்க. அவர் பிறந்தது வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல தான் பிறந்தார். 1894 அவருடைய ஜனனம். இந்த பூலோகத்துக்கு பரமேஸ்வரனால அனுப்பப்பட்ட ஒரு அவதார புருஷர் மகாபெரிவா. அவருடைய ஜென்ம மாசமும் இதுதான், வைகாசி மாசம்தான். இந்த வைகாசி மாசத்துல வைகாசி விசாகம்னு ரொம்ப விசேஷம். அது காஞ்சிபுரத்துல இந்த வரதராஜருடைய சன்னதியில் இந்த கருட உற்சவம்னு ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதனால் வைகாசிங்கிறது எல்லா விதமான பகவானுக்கும் பிரீத்திகரமான ஒரு மாதமாக இருக்கிறதுங்கிறது நம்ம கட்டாயம் இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கி நம்ம அவதார புருஷாலாக இருக்கக்கூடிய மகாபெரிவாளை பற்றி நம்ம எல்லாரும் இன்றைக்கி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த டிவைன் யூடியூப் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் கிடச்சிருக்குங்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதில் ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கி பெரியவாளை பற்றி பேசுகிறா, எத்தனையோ பேர் இன்றைக்கி பெரியவா இன்றைக்கி அவர் இல்லைன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறா. அதாவது இஃப் யூ சி, அவர் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மீடியாக்கள்லாம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்தது, பட் வந்துடுத்து. பட் இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு இருந்ததா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய ஒரு அவதாரங்களை நம்ம பின்னாடி தானே தெரிஞ்சுக்கிறோம். ராமாயணம் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி நடந்தது, மகாபாரதம் எத்தனையோ விதமான யுகத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் பெரியவாளுடைய அவர் வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும் எப்படி இந்த சமூகத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் அவர் அர்ப்பணிக்கப்பட்டாரோ, அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய அந்த ஒரு கிரேஸ், அது எல்லாத்தையும் நம்ம இப்போ தான் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இருந்தால் கூட 80s பிறந்தவாலாம் நிச்சயமாக பெரியவாளை பார்த்துருப்போம். 80s to 94 பிறந்திருந்தவாள்னா நிச்சயமாக பெரியவாளை பார்த்துருக்காமையே இருக்க மாட்டேன். என்ன விஷயம்னா,
பெரியவ பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒருத்தர் அவர போய் அணுகுறாங்க. அணுகும்போது என்ன மாரியான ஒரு உரையாடல் இருக்கும்? அவர் எதுக்காக வந்திருக்காங்கிறது இவருக்கு தெரிஞ்சிரும். 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 இவ எதுக்காக வந்திருக்கா? இவ என்ன பேச போறா? அது கவர்மெண்ட் விஷயமா கூட இருக்கலாம். இல்ல ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னாலே யாருக்காவது ஒருத்தருக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் அவ வந்திருப்பா. ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ட சொல்றேன். பெரியவா ஒரு ஊர்ல கேம்ப் இருந்தா, ஒரு பெரியவாளுடைய டிவோட்டி ஒரு குடும்பம். அதாவது அந்த குடும்பத்துல ஒரு பையன், ஒரு மாட்டு பொண்ணு. அந்த பையனுடைய பேரண்ட்ஸும் பெரியவாளுடைய டிவோட்டி, பொண்ணுனுடைய பேரண்ட்ஸும் பெரியவாளுடைய டிவோட்டி. டிவோட்டினாக்க பெரியவாளை தவிர இன்னொரு தெய்வம் அவளுக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சில காலங்கள் தான் இருக்கும். சில காலங்கள்னா ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போது அந்த புதுசாக கல்யாணம் பண்ண அந்த பையன் ஆகப்பட்டவன் சாதாரணமாக கல்யாணம் ஆகி ஒரு வாரம் லீவ் எடுத்துப்பா, திரும்பி ரீஜாயின் பண்ணுவோம் ஆஃபீஸ்க்கு. அப்போ ரீஜாயின் பண்ணும்போது என்னாச்சு, அவருக்கு ஒரே தலைவலி. சரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால சாதாரணமாக ஏதோ ஒரு 2 நாள் டேப்லெட் போட்டிருக்கா. அந்த டேப்லெட்டுக்கும் கேட்கல. சரி இது இனிமேல் சரிப்பட்டு வராது, டாக்டரை போய் பார்த்தா தான் ஒருவேளை கண்ணு பிரச்சனையாக இருக்குமோ, கோளாறாக இருக்குமோ. ஏன்னா தலைவலிக்கிறதுனா அப்படி தானே வரும் முதல்ல. அப்போ உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்னும் போது டாக்டர் அவர் ஒரு மெடிசன்லாம் ஏதோ கொடுத்து பார்த்தா அப்பயும் சரியாகலை. சரி டாக்டர்கிட்ட ரீகன்சல்ட் பண்ணும்போது இல்லை இது ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணுன்னு உடனே ஹெட்டை முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டோம். பெரிய வியாதியாச்சு. ஆமாம், கல்யாணம் பண்ணி வித்தின் 1 மந்த்துக்குள்ள இவாளுக்கு ரிசல்ட்டு வந்த உடனே இந்த பையனை பெற்ற அப்பா அம்மாவும் பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் உடனே அலறி அடிச்சுன்னு காஞ்சிபுரத்துக்கு ஓடுறோம். அங்கே போனால் பெரியவாளை பார்த்து அழுதுண்டே இருக்கா இவா. பெரியவா அன்னைக்கு பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் இந்த தீர்த்தம் கொடுத்துட்டுருக்கார், சந்திரமௌலீஸ்வரர் தீர்த்தம் கொடுத்துட்டுருக்கார். இவா அழுதுன்னு இருக்கிறத பெரியவா கவனிச்சா, ஆனால் அவளுக்கு தெரிஞ்ச கவனிச்சுக்காத மாதிரி காமிச்சிருக்கா. எல்லாம் கூட்டங்கள்லாம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டா, எதுக்கு அழற, வந்த விஷயத்த அழாமல் முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, உங்களுடைய அனுகிரகத்தினால தான் கல்யாணம் ஆச்சு, இந்த குழந்தைக்கு இப்போது பிரெயின் டியூமர்னு சொல்கிறானே, இந்த குழந்தைய நினச்சா பயமாக இருக்கேன், என்ன பண்ணுறது, பெரியவா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்பார்க்காத ஒரு சொல்யூஷனை சொன்னார் மகா பெரியவா. அவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் புதுசாக கல்யாணமானவா, நீங்கள் 2 பேர் மாத்திரம் திருச்சியில் காவேரி தீரத்துக்கு போகணும். காவேரி தீரத்தில் உட்காந்துட்டு அந்த காவேரியில் இருக்கக்கூடிய அந்த களிமண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜலத்துக்கு ஓரமாக அந்த களிமண் இருக்கும். அந்த 48 நாளைக்கு அந்த களிமண்ணை எடுத்து உன் தலை முழுக்க 10 மாதிரி போட்டுக்கணும்ட்டு. எப்படி 10 மாதிரி போட்டுக்கணும். அந்த அத்தனை தலை எடுத்து இப்போ எப்படி கிரீடம் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த களிமண் எடுத்து கையால் பிசைஞ்சு தலை முழுக்க தடவி வச்சுக்கணும்ட்டு. இதை 48 நாள் பண்ணும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. இன்னொருத்தர் கையால் நீ சாப்பிடக்கூடாது, அவ கையால் தான் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கேயே தங்கணும், படித்துறக்கிட்டே தங்கணும் 48 நாளும். நீ இதை பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. மேலே பேச்சு இல்லை, பெரியவா சொல்லியாச்சுன்னா காட் ஆர்டர், மறு பேச்சே கிடையாது, தெய்வத்தினுடைய கட்டளைன்னா அது. ஆமாம். உடனே வா 2 பேரும் தனியாக போகிறா. அங்கே போய் இதே மாதிரி 48 நாளைக்கு திருச்சியில் அந்த காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த களிமண் எடுத்து 48 நாளைக்கும் 10 போட்டுக்கிறார். 49வது நாள், 48 நாள் முடிஞ்சோடனே 49வது நாள் இவா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அகைன் வரா மடத்துக்கு. வந்த உடனே பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, இல்லை பெரியவா சொன்னபடி எல்லாம் நாங்கள் பண்ணினோம், 48 நாளும் பண்ணினோம், அதனால் இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியல அப்படின்னர். உடனே பெரியவா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தியா அப்படின்னர். இல்லை. சரி நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னர். இவா மறுநாளைக்கு போய் இந்த டாக்டர்கிட்ட போய் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அன்பிலீவபிள், இந்த பிரெயின் டியூமர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்ட்டான் அந்த டாக்டர். அதனால் அவருடைய ஒரு அனுகிரகம் கடாட்சண வீக்ஷணம் பட்டுடுத்துன்னா எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் நிச்சயமாக தீந்துரும். இன்றைக்கும் நிறைய பேர் மகாபெரிவாளுடைய டிவோட்டீஸ் பெரியவாளுடைய படத்தை பார்த்து அழறவாள்லாம் இருக்கா. இன்னைக்கு பெரியவாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு இன்னைக்கு கூட பெரியவாளுடைய நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நிறைய குடும்பங்கள் ஏங்காத நாள் கிடையாது, ஏங்காத நிமிஷங்கள் கிடையாது. அப்படி இது ஒரு சித்து வேலையோ இல்லை ஒரு ஜால வித்தியோ எதுவுமே கிடையாது.
அவர் அனுக்கிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா நிச்சயமாக அவனுக்கு நெயில் ஃபினிஷில் கூட கிடச்சிடும். அது யாருக்குமே வந்து முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு தவில் வித்வானுக்கு அந்த மாதிரி நடந்தது. ஒரு தவில் வித்வான், அந்த நாதஸ்வர வித்வானுக்கு அந்த மாதிரி நடந்தது. ஒரு நாதஸ்வர வித்வான் கண்டினியூஸாக வாசிச்சுட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா வாயிலேருந்து பிளட்டு வந்துடுத்து. அவன் பெரியவாளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, என் குடும்பத்துக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, நான் ஒருத்தன் தான் அந்த குடும்பத்துக்கு சுமத்தாங்கி, அதனால் நான் வாசிச்சு ஏதாவது இந்த குடும்பத்துக்கு கொடுத்தா தான் என் குடும்பத்தில் அடுப்பெரியும்னு பெரியவாள் அப்படி தியானம் பண்ணிட்டானா. பெரியவா சொப்பனத்தில் வந்து அவனுக்கு தொண்டையில் தடவி விட்டுருக்கா. அவரோட தொண்டையில் தடவி விட்டுருக்கா. தொண்டையில் தடவி விட்டு என்னாச்சு கடைசியில்? இல்லைன்ட்டான், உண்மை இல்லைன்ட்டான். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுன்ட்டு. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் எதா இருந்தாலும் பரம அனுகிரகமூர்த்தி. பெரியவாளுக்கு கோபம் வந்து யாருமே பார்த்தது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கண்ணதாசன்கிறவரையே பெரியவா தான் அவர் ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கினது. கவிஞர் கண்ணதாசனை எங்கே அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதுறதுக்கு மூல காரணம், கண்ணதாசன் எழுதுறதுக்கு மூல காரணமும் மகாபெரிவா தான் காரணம். எங்கேயோ தேனம்பாக்கம் பக்கத்தில் கேம்பு, அவன் காலை கண்ணதாசன் எதிர்த்தியாக பெரியவாளை பார்க்க பேருந்திருக்கான். பெரியவாளெல்லாம் இன்றைக்கி உடனே பார்க்க முடியல, இருந்தால் கூட அவனை இருக்க சொல்ல அவசரப்படாத, அவனால் நிறையா காரியம் ஆகணும் நம்ம சமூகத்துக்குன்னு சொன்ன அந்த வார்த்தை சொன்னதுனால தான் அவனும் நாஸ்திகவாதத்திலேருந்து ஆஸ்திகவாதியாக மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிறதை எழுத ஆரம்பித்தான். கண்ணதாசன் அவர்கள் வந்து அதுலேருந்து மாறினதுக்கு காரணமே மகாபெரிவா தான். அதாவது பெரியவா பண்ணாத ஒரு மிராக்களே கிடையாது. பக்தவத்சலத்தை கூப்பிட்டு தமிழுக்காக அப்படி பாடுபட்டது பெரியவா தான். இந்த பாசுரங்கள்லாம் 1000 பிரிண்ட் எனக்கு போட்டு கொடுன்னு பக்தவத்சலத்துக்கிட்ட சொன்னது மகாபெரிவா தான். அப்போதைய சிஎம் கிட்ட. அதனால் பெரியவாளுக்கு வந்து, அதாவது ராஜாங்கத்தில் யார் ராஜாங்கிறது பார்க்க மாட்டார், ராஜாங்கத்தில் என்ன ஆர்டர் வருதோ அதை ஒபே பண்ணக்கூடிய ஒரு மகாபெரிவா. என்ன சொல்கிறாங்களோ, ராஜாங்கத்தில் தேசத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாலோ நம்மளால் முடிஞ்சது அவர் பண்ணக்கூடிய நிறைய இருக்கு. பிஃபோர் த இண்டிபெண்ட் மகாபெரிவா கேரளாவில் நல்லிச்சேரின்னு ஒரு கிராமத்தில் பெரியவாளும் காந்தி மற்றும் 4 மணி நேரம் பேசியிருக்கா. பெரியவாளும் காந்தி மற்றும் 4 hours பேசியிருக்கா இண்டிபெண்டன்ஸை பற்றி. அப்போ வந்ததுனால தான் பெரியவா கடைசி வரைக்கும் தான் சித்தியார வரைக்கும் கதிர் ஆடைய அவர் அணிஞ்சதுக்கு காரணமே அதுதான். கதிர் தான் அவர் கதறு காவி தான் கட்டிப்பார். இந்த ஜெரிகியோரியோ அவர் கட்டிக்கவே மாட்டார். ஏன்னா அதில் நாட்டினுடைய பங்கு இருக்குங்கிற ஒரே மென்டாலிட்டியோடு அப்படி பண்ணார். அப்போது உங்களுக்கு நிறையா பெரியவாள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நடுப்புற ஒரு சிப்பந்தி வந்து காந்திகிட்ட வந்து தப்பாக நினச்சிக்காங்கோ, உங்களுடைய சம்பாஷணத்தில் நடுப்புற குறுக்கிடுறேன், இல்லை லஞ்ச் டைம் வந்துடுத்தே நீங்களே சாப்பிட்லையான்னு காந்தியை கேட்டபோது அவர் சொன்னாரா, இதுக்கு மேலே ஒரு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. காந்தியை விட காந்தி மூத்தவர் இருந்தால் கூட காந்தி வந்து பெரியவாள்கிட்ட சர்வதா வந்து அவர் சரண்டர். அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கும்போது பெரியவா தான் சொன்னால் 3 தலைமுறை ஆண்டுட்டு சுதந்திரம் கொடுப்பான்னா, அதே மாதிரி தான் 100 வருஷம் ஆண்டாகும் பிரிட்டிஷ் ஆட்சி. 100 வருஷம் ஆண்டு அதே மாதிரி பெரியவா சொன்னபடி அவன் சுதந்திரம் கிடைச்சிது இந்தியா மாதிரி. அதாவது ஆஃப்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பெரியவா பெரிய தீர்க்கதரிசி. இத்தனையோ பேர் வெள்ளைக்காரா வந்தால் கூட 1990s அத்தனை பேரும் அவர்கிட்ட ஒத்தருமே கிட்ட போலி. அவர் வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டாப்புல தன்னுடைய டிக்னிட்டியில் அவர் தண்டவாளம் மாதிரி போயிட்டே இருந்தார். பட் யார் வந்து எதை கேட்டாலும் அவருக்கு கிடைக்கும். மனிதர்கள் அணுகிறது இயல்பு. ஆனால் மற்ற உயிர்களுக்கும் பெரியவர்க்கும் உள்ள வந்து அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டது? நிறைய இருக்கு. மற்ற உயிர்கள் அவர் எப்படி பார்த்தாரு? அவர் எல்லாரையும் சமமாக தான் பார்த்தார். அதாவது அதுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். இன்றைக்கி மடத்தில் அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு அக்யூரேட்டாக தெரில. அவர் வந்து பெரியவாள் அந்த நாளில் வந்து 90sலலாம் பெரியவாளை பல்லக்கில் தூக்கின்னு போகக்கூடியவர். செல்வராஜன் பேர். அவர் வந்து ஒரு ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடவர். அவர் வந்து என்ன பண்ணார், இப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது, இல்லை ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஒரு 2 பேர் கூட வருவா, ஒரு தீவெட்டி கையில் வச்சுப்பா வெளிச்சத்துக்கு, தெய்வம் தான் துணைன்னு நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ பெரியவா பல்லக்கில் உட்காரும்போது சொல்வாராம், நான் தட்டினா மாத்திரம் நீங்கள் திறங்கோ, இல்லை நிறுத்துங்கோ, இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ணாங்கயோ போயிட்டே இருங்கோம்பர். பட் அதில் அவள் என்ன உணர்றான்னா, சாதாரண ஒரு 5 கிலோ சர்க்கரை கையில் தூக்கினா வெயிட்டாக இருக்கும். அப்போ பல்லக்கில் பெரிய வரணும், மேக்ஸிமம் 50-60 கிலோ இருக்கான்னு வச்சுக்கலாம். அதை தூக்கின போது அந்த வெயிட்டு தெரியும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போதும் தெரியும். பெரியவா நடக்கும்போது பெரியவா உள்ளே இருக்க மாட்டான், கூடு விட்டு கூடு பாய்வா. என்ன சொல்கிறீங்க?
நிஜமா நடந்தது இது. ஓ! இது வந்து இன்னைக்கும் இந்த செல்வராஜுங்கிறவரை சொல்லியிருக்கார் நிறைய. ஆ. நாங்க தூக்கிண்டே போவோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வெயிட்டே இருக்காது. திடீர்னு பார்த்தா வெயிட்டா இருக்கும். என்னடான்னு பார்த்தா பெரியவா கூடு விட்டு கூடு பாஞ்சிருப்பா. அவருக்கு ஆச்சரியமா இருக்கே. அவருக்கு அவருக்கு அவரை பண்ணாத இதுவே கிடையாது. அதான் சொல்றேனே, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதுதான், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுக்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம்னு எப்பெல்லாம் உலகத்துல சாதுக்கள்னா சண்டை போடாதவனுக்கு சாதுக்கள்னு அர்த்தம் இல்லை. சம்பிரதாயத்தில் அவளுடைய சம்பிரதாயத்தில் அந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி பெண்ணிருக்கா பார்த்தாக்க அவளுக்கு தான் சாதுக்கள்னு பேர். அந்த மாதிரி உள்ளவாளுக்கு என்னைக்கு சிரமங்கள் ஏற்படுறதோ அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணி அவளுக்கு நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு பகவத்கீதையினுடைய வாக்கியம். அதனால தான் அதாவது இந்த நூற்றாண்டில் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உள்ள பெரிய பெரிய இவாள்லாம் ஒத்துண்ட ஒரே ஆசாமி மகாபெரிவா. அது நான் அந்த சொன்ன அந்த புத்தர் அந்த இருந்தார் பெரியவர். அவர் வைஷ்ணவாளில் வந்து முக்கூர் அழகிய சிங்கர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். அவரை நினைச்சாலே நம்மளுக்கு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் தான் ராஜகோபுரம் கட்டினார், ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டினார். அவர் வந்து அது வந்து திருமங்கை ஆழ்வார் கட்ட வேண்டிய ஒரு ஸ்ரீரங்க ராஜகோபுரம் திருமங்கை ஆழ்வாரால் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடாது, அந்த காலங்கள் சரியாக வரலை. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த முக்கூர் அழகிய சிங்கருங்கிறவர் தான் இந்த ராஜகோபுரத்தை கட்டினர். அப்போது எனக்கு ஸ்வப்னத்தில் வந்து ரங்கநாதர் எனக்கு கோவில் கட்டுன்னு சொல்லிட்டார். நான் கட்டட்டுமான்னு மகாபெரிவாள்கிட்ட போய் அவர் கேட்டார். பேஷா கட்டுங்கோ அப்படின்னு. கட்டுங்கோ, ரொம்ப நன்னா இருக்கும். இன்றைக்கி ஏஷாலேயே ஃபஸ்ட்டு கோவில் அதுதான். 12 நிலை இத்தனை இது, அது பெரிய ஒசரமான. அங்கேருந்து பார்த்தா இலங்கை தெரியும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு விசேஷம். ரெண்டாவது, அந்த கோவில் கட்டும்போதும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படின்னா, அந்த கோவில் கட்டும்போது அந்த முக்கூர் அழகிய செங்கருங்கிறவர் என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு ஒரு செங்கல் ரங்கநாதருக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி தான் அவர் கட்டினார். அயோத்தி மாதிரி. அப்போது மகாபிரிவாங்க பம்பாய்க்கு பக்கத்தில் சத்தாரான்னு ஒரு ஊரில் கேம்ப். சத்தாராவில் பெரியவா கேம்ப். அப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, காலம்பரை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, அந்த சொன்ன பற்றியில் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். அன்றைக்கி எதிர்ச்சியாக இந்த கல்கியும் இந்த இளையராஜா அவெல்லாம் அன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. இதெல்லாம் 1980ஸ்லேருந்து 1990ஸ்குள்ளே நடந்த விஷயங்கள். இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெரியவா பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து த கிங் கோப்ரான்னு சொல்ல முடியும், ராஜநாகம் வந்து படையெடுத்து பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது, படையெடுத்ததை வந்தோடனே எல்லாரும் எழுப்புப்பா, பெரிய ராஜநாகம் பெரியவா பூஜை பண்ணிட்டுருக்கா அப்படின்னோடனே பெரியவா கண்ணை முடின்னு இந்த ராஜநாகத்தை ஒரு நிமிஷம் பார்த்தாராம். பார்த்துட்டு சொல்கிறார், ஒன்றும் இல்லைடா, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ராஜகோபுரம் கட்டுறோம், ரங்கநாதருக்கு கூடன்னு ஆதிசேஷன் வந்து கேட்குறாரா அப்படின்னா. அதை தான் நம்ம ஒரு நிலைக்கு கொடுத்தது. அந்த 12 நிலை இருக்குது பற்றியெல்லாம், அந்த மேலே அந்த 12 நிலை ஒரு நிலைக்கு இவாளால் கொடுக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை பெரியவா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பசுமாடு பேசினா பசுமாடுகிட்ட பேசுவார், ஒரு பக்ஷிகிட்ட கிளிகிட்ட பேசினா கிளிகிட்ட பேசுவார், மனுஷால்கிட்ட பேசணுன்னாலும் மனுஷால்கிட்ட பேசுவார், யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். தெரியாத பாஷையே கிடையாது. கிராமர்லாம் அப்படி தெரியும் அவர். அவர் வந்து எப்போ அவர் ஸ்கூலில் அந்த 5ஆம் கிளாஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கலாம். கையில் அப்படி புக்கு வச்சுன்னு இருக்கும், தலையில் ஒரு டர்ஃபன் போட்டுன்னு ஒரு பெரியவா படம், பெரியவாருடைய பூர்வாசிரம பேர் சுவாமிநாதன் பேர். அந்த படத்தை பார்க்கும்போது அப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, தெய்வ குழந்தை அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சோ மெனி மிராக்கிள்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், தர்மத்தை பற்றி பெரியவா சொன்னது என்ன? ஏன்னா உலகத்திலேயே வந்து மற்ற தானங்கள்லேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவோம். பிற உயிர்களுக்கு, சக உயிர்களுக்கும் நாம கொடுக்குற உணவுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி பெரியவர் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் பண்ணாத தானம் கிடையாது, அவர் பண்ணாத தர்மம் கிடையாது. அதாவது அவருடைய தலைமையிலேயே நிறையா சஹஸ்ர போஜனம் நடந்திருக்கு, 1000 பேருக்கு போஜனம் நடந்திருக்கு. அவர் எல்லாரையுமே என்ன சொல்லுவார்னா, நீ உன்னுடைய தர்மத்தை கடைப்பிடிப்பார். அதாவது வாட் இஸ் யுவர் தர்மம் அப்படின்னா, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, கருத்தலை ஏந்தமா, சன்ரைஸுக்கு முன்னாடி ஏந்தமா, குளிச்சமா, அந்த ப்ரேயரை பண்ணமா, உனக்கு விதிக்கப்பட்ட தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொன்னமா, நேர்மையாக இரு, எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே நேர்மையாக இரு, இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி தான் பெரியவா வந்து அதனாலேயே தர்மத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு வச்சார் அவர். இப்போ எல்லாரும்
வேதங்கள் படிக்கணும், எல்லாரும் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது அதான் நான் சொன்னேன், போன தடவை இன்டர்வியூவில் சொன்னேன் நான். அதாவது ஒரு படத்துக்கு புஷ்பம் வச்சு சந்திரங்கம் இட்டால் அது பக்தியோட வெளிப்பாடு தானே வைஞ்சி, அது நான் அவருடைய ஒரு சிஷ்யருங்கிறத எப்படி நம்ம பிரகடனம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பெரியவாளுக்கு பிரகடனமே பிடிக்காது, ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டார். அதாவது அதை பழைய நாளில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவான், நல்லவனுக்கு அடையாளம் சொல்லிக்காமல் போகிறதும்பா. அந்த மாதிரி அவர் எல்லாரையுமே என்ன சொன்னார் அப்படின்னா, அவாளுக்கு இப்போ வைஷ்ணவர்னா நீ என் மேலே பக்தி வச்சிருந்தா கூட உங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீ கடைப்பிடி. நீ என் மேலே பக்தி வச்சிருந்தா கூட உனக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன குலாச்சாரமோ அந்த குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அந்த வழக்கத்தை கடைப்பிடி. அவர் சொன்னதெல்லாம் அதாவது நிறைய விஷயங்கள் சொன்னார். அதனால் எல்லாரும் வேதம் படிக்கணும், எல்லாரும் நல்லதையே குடிமான வரைக்கும் செய்யணும், மனசாட்சிக்கு பயந்து இருக்கணும், அந்த மாதிரி தான் நிறைய போதிச்சிருக்கார் எல்லாருக்கும். இந்து மதம் ஓகே, அதுவே மற்ற மதத்தினருக்கும் பெரியவா அவர்களுக்கும் உள்ள அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா? இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்திருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு தர்கா இருக்கு, அந்த பிரேயர் தர்கா இருக்கு. அவர் ஒரு தடவை இந்த வார்த்தையை அப்படியே சொல்றார். அவர் சொன்னா அவள் பூஜை பண்ணும்போது கரெக்டாக அந்த அவளுடைய பிரேயர் ஆரம்பிச்சிருவா. அதான் அவளுடைய அந்த பிரேயர் ஆரம்பிச்சிருவா. அப்போது சில பேர் சொன்னாலாம், இல்லை நம்ம பூஜை பண்ணும்போது இந்த பிரேயர் சிரமமாக இருக்கே, தர்கா வேணா நகர்த்திடலாமான்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாராம் அவன் கரெக்டாக ஏந்துக்கிறதுனால தான் நானும் கரெக்டாக ஏந்துக்கிறேன் அப்படின்னார். நீங்கள் சாதாரணமாக அந்த மசூதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தால அவள் ஏந்தோடனே என்ன சொல்லுவா அப்படின்னா, அனைவரும் எழுந்திருங்கள், தொழுகைக்கு வாருங்கள், தூங்காதீர்கள்னு சொல்லுவாள். அது பொதுவான ஒரு வார்த்தை, அவளுடைய பாஷையில் அது தொழுகை தான், ப்ரேயர். இப்போ கிறிஸ்டினில் ப்ரேயர்னு சொல்லுவா, நம்ம மத சம்பிரதாயப்படி நம்ம பூஜை புனஸ்காரம்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறார், அவர் ஒரு முஸ்லீம் ரொம்ப பயந்து போயிட்டாராம். உங்களுக்குலாம் 6 வேளை தானே தொழுகை அப்படின்னாராம் பெரியவாள்கிட்ட. பெரியவா சொன்னார் அவர்கிட்ட. அவர் பிரமிச்சு போயிட்டாராம். எப்படி தெரியும்? 5 வேளை தான் எல்லாரும் நினச்சிருக்காங்க, 6 வேளைங்கிறது நீங்கள் கரெக்டாக சொல்கிறேலே. பெரியவா சொன்னார் 6 வேளை தொழுகை இருக்கே உங்களுக்கு. அப்போ சொன்னார், அவன் 5 வேளை உலகத்தில் 5 வேளை நம்மளுக்கு மாற்றி விட்டான். 5 வேளை தொழுகை அவன் மிஸ் பண்ணுறது இல்லை, நம்மளுக்கு 3 வேளை தான் வச்சுருக்கான், நம்ம மிஸ் பண்ணிடுறோம்னு பெரியவா சொன்னார். அதாவது இப்போது உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும், இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும், யார்கிட்ட எந்த நல்ல விஷயம் இருக்கோ அதை எடுத்துப்போம். அதாவது அந்த காலத்தில் படித்தவாளை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பெரியவாள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கலாம். மன்னார்குடி பக்கத்தில் பைங்காநாடுன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பெரிய ஒரு படித்த வித்வான் இருந்தார். பைங்காநாடு சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பைங்காநாடு பெரியவான் தான் பெரியவரே சொல்வார். மகாபெரிவாலே அவரை பைங்காநாடு பெரியவான் தான் சொல்வார். யார் என்ன படிச்சிருக்காளோ அவளுக்கு அந்த படித்ததுக்கு உண்டான மரியாதையை அவர் கொடுப்பார்.